உலகின் மிகவும் திறமையான கால்நடை மருத்துவர் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1867ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷரில் இருக்கிற ஓட்ஸல்ல ரிச்சர்ட் மெட்டமுக்கும் ஆன் மெட்டமுக்கும் மகனாக பிறக்கிறார். ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இவருடைய அப்பா ஒரு பில்டராக, அதாவது கட்டிடம் கட்டுபவராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் சிறு வயதிலிருந்து இயற்கை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1872ஆம் ஆண்டு ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஓட்ஸல்லையே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் படித்து வந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1877ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக அந்த ஓட்ஸல்லையே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலா இருந்தது. அங்கு சேர்ந்து ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இவருடைய ஹையர் எஜுகேஷனை, உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. பின்னர் 1884ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஓட்ஸல் கிராமர் ஸ்கூலில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு அதே ஓட்ஸல் கிராமர் ஸ்கூலில் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் படிக்கிறாங்க. பின்னர் 1885ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பிறகு இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த இங்கிலாந்தில் இருக்கிற நாட்டிங்ஹாம்ஷருடைய இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷரில் இருக்கிற ஓட்ஸல்லேருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே போனதுக்கப்புறமா அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா, அங்கே 1885ஆம் ஆண்டு ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் ஜாயின் பண்ணி மெடிக்கல் லெக்சர்ஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, அதன் மூலமாக நிறுவப்பட்டது தான் இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அப்படின்றது. இது எடன்பரா எக்ஸ்ட்ராமுரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னும் அழைக்கப்படும். இது ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி. அங்கே நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், உடற்கூறியல் நிபுணர்கள், உடலியல் நிபுணர்கள், நோயியல் நிபுணர்கள், அவங்கெல்லாம் மெடிக்கல் லெக்சர்ஸ், மருத்துவ விரிவுரைகளை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மருத்துவ விரிவுரைகள் கொடுக்கறத மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அங்கே டிகிரி வழங்கப்படாது, ஆனால் நிறைய மெடிக்கல் நாலேஜ் கிடைக்கும். அதனால தான் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் அந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அங்கே ஜாயின் பண்ணி மெடிக்கல் லெக்சர்ஸ்லாம் அட்டன் பண்ணாங்க. படிப்படியாக அவர் மெடிக்கல் லெக்சர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமுக்கு வெட்டர்னரி மெடிசன், கால்நடை மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்படுது. இதனால இவர் பர்டிகுலராக ஒரு வெட்டர்னரியன், ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்காக அதே எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அங்கே இவர் ஜாயின் பண்ணுறாங்க. இது அந்த காலகட்டத்தில் டிக் வெட்டர்னரி காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது
வில்லியம் டிக் அப்படின்ற ஒரு கால்நடை மருத்துவர்னால் நிறுவப்பட்டது. இந்த வில்லியம் டிக்கோடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர்னால் நிறுவப்பட்டனால அவருடைய பேரில், அந்த வில்லியம் டிக்கோடைய பேர்லேயே டிக் வெட்டர்னரி காலேஜ் அப்படின்னு இருந்தது. அது ப்ரெசண்ட்டில் ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே 1886க்கு பிறகு இவர் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி வெட்டர்னரி மெடிசன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வெட்டர்னரி மெடிசனில் இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்களை இவர் படித்து வந்தாங்க. எல்லாமே கால்நடை மருத்துவம் சார்ந்து படித்து வந்தாங்க. உதாரணமாக இவர் வெட்டர்னரி அனாட்டமி கால்நடை உடற்கூறியல், வெட்டர்னரி சர்ஜரி கால்நடை அறுவை சிகிச்சை, வெட்டர்னரி ஃபிசியாலஜி கால்நடை உடலியல், இந்த பாடங்களை தான் படித்தாங்க. இப்போ வெட்டர்னரி அனாட்டமி அப்படின்றது, உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் அது பிற விலங்குகளினுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படித்தா அதுதான் கால்நடை உடற்கூறியல் வெட்டர்னரி அனாட்டமி அப்படின்றது. உதாரணமாக இப்போ ஒரு குதிரை இருக்குன்னா அந்த குதிரையினுடைய இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த குதிரையினுடைய திசுக்களினுடைய தன்மை என்ன, அந்த குதிரைகளினுடைய எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு மற்ற விலங்குகளினுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது வெட்டர்னரி அனாட்டமி. அதே சமயம் வெட்டர்னரி ஃபிசியாலஜி அப்படின்றது இது மாதிரி தான். இப்போ பொதுவாக ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. அதே சமயம் வெட்டர்னரி ஃபிசியாலஜி கால்நடை உடலியல் அப்படின்றது கால்நடைகளினுடைய உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணமாக இப்போ ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டினுடைய இருதயம் எப்படி துடிக்குது, அந்த மாட்டில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு இது மாதிரி கால்நடைகளினுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது வெட்டர்னரி ஃபிசியாலஜி. ஸோ இது போன்ற பாடங்களை தான் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1889ஆம் ஆண்டு மே 28 அன்னைக்கு இவருடைய 22 வயதில் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இருந்து கிராஜுவேட் ஆகிடுறாங்க. குறிப்பாக வெட்டர்னரி மெடிசன் படிப்பை முடிக்கிறாங்க. மேலும் அதே காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ், இது யுனைடெட் கிங்டமில் இருக்குது. அது வெட்டர்னரி சர்ஜன்ஸ் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் இவர் பெறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெறுறது வெட்டர்னரி சர்ஜரியில் டிப்ளமோ பெற்றதுக்கு சமம். ஸோ அதை இவர் பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் MRCVS அப்படின்ற மெம்பர்ஷிப்பையும் அதே 1889ஆம் ஆண்டு ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா இவர் படிப்பை முடிச்சுட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து மறுபடியும் இங்கிலாண்டில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷயருக்கு இவர் போயிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற ரெட்ஃபர்டுக்கு இவர் போகிறாங்க. இந்த ரெட்ஃபர்டில் தான் ஓட்சல் அப்படின்ற இடம் இருக்குது. அதாவது இவர் பிறந்த இடம் ஓட்சல் அப்படின்றது. இது ரெட்ஃபர்ட் அப்படின்ற இடத்துல இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா நாட்டிங்ஹாம்ஷயர் அப்படின்னு ஒரு கவுண்டி. அந்த நாட்டிங்ஹாம்ஷயரில் தான் பாசட்லோ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த பாசட்லோ டிஸ்ட்ரிக்டில் இந்த ரெட்ஃபர்ட் இருக்குது. அந்த ரெட்ஃபர்டில் ஒரு சின்ன இடம் தான் ஓட்சல். அங்கே தான் இவர் பிறந்திருந்தாங்க. ஸோ அந்த ரெட்ஃபர்ட் இவர் பிறந்த இடம் உள்ளடங்கிய ரெட்ஃபர்ட் அப்படின்ற நகரம். அங்கே ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் ஒரு வெட்டர்னரி ஒரு வெட்டர்னரியன், அதாவது ஒரு கால்நடை மருத்துவராக இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அங்கே இவர் பணிபுரிஞ்சுக்கிட்டு சில வேலைகளில் குறிப்பாக ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் கால்நடைகளுக்கு சிகிச்சையெல்லாம் இந்த 1890கள் காலகட்டத்தில் கொடுத்து வந்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1892ஆம் ஆண்டு இவர் படித்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ், அங்கே சர் ஜான் மெக்ஃபார்டின் அப்படின்றவர் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஹிஸ்டாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து விலகுனாங்க. இந்த சர் ஜான் மெக்ஃபார்டினுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் விலகின பிறகு அந்த பொறுப்புக்கு இவர் அழைக்கப்பட்டாங்க. அதை ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் முழு மனதோட ஏற்றுக்கவும் செஞ்சாங்க. இதனால் 1892ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இந்த இங்கிலாண்டில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷயரில் இருக்கிற ரெட்ஃபர்டில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போயிடுறாங்க. போய் ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்டு ஹிஸ்டாலஜியாக இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அனாட்டமி, ஹிஸ்டாலஜி ரெண்டுமே அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்காக. அனாட்டமி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹிஸ்டாலஜி அப்படின்றது மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி திசுக்களினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து
படிக்கிறது ஹிஸ்டாலஜி அப்படின்றது. ஸோ இந்த அனாட்டமி ஹிஸ்டாலஜி இந்த 2 சப்ஜெக்ட்ஸை கால்நடை மருத்துவம் படிக்கிற வெட்டர்னரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் பேராசிரியராக 1892ஆம் ஆண்டிலிருந்து ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் அந்த சர் ஜான் மெக்ஃபார்டின் அவர் கூடயும் அதே மாதிரி சர் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து இவர் வந்து குதிரைகளினுடைய உடல் உறுப்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து ஆராய்ச்சிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சர் ஸ்டூவர்ட் ஸ்டாக்மனுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. அதுக்கிடையில் இவர் வந்து ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் பெத்தாலஜி அண்ட் தெரப்பியூட்டிக்ஸ் அங்கே 1892ஆம் ஆண்டு அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்நார்மலிட்டி இன் எ ஃபீட்டல் லேம்ப் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க் எழுதி 1892ஆம் ஆண்டு ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வெளியிடுறாங்க. இதில் வந்து இவர் வந்து குதிரைகள் மற்றும் மற்ற டொமஸ்டிக் ரூமினன்ஸ் அதாவது மற்ற வீட்டு விலங்குகள் வளர்க்கக்கூடிய மாடு அது மாதிரி செம்மறி ஆடு ஸோ அது போன்ற அதனுடைய அந்த எம்பிரியாலஜி அப்படின்ற கருவியல் அதாவது மாடினுடைய கருப்பை அதே மாதிரி ஆடுகளினுடைய கருப்பை ஸோ அதனுடைய ஸ்டடி தான் இந்த ஒரு அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்நார்மலிட்டி இன் எ ஃபீட்டல் லேம்ப் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தான் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இவருடைய மனைவியினுடைய பேரை வந்து வெளிப்படுத்தலை. இருந்தாலும் இவரை அவங்க மேரேஜ் பண்ணனால அவங்க மிஸ்ஸஸ் மெட்டம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறமா ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் மெட்டமுக்கும் 3 குழந்தை அதாவது ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் மெட்டமுக்கும் 3 குழந்தைகள் பிறந்தது. இது ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து 1895ஆம் ஆண்டு த வெட்டர்னரியன் அப்படின்ற ஒரு அதுக்குண்டான ஒரு எடிட்டராக நியமிக்கப்படுறாங்க. மேலும் அதே காலகட்டத்தில் இவர் வந்து ரூடிமெண்ட்ரி மெட்டகார்பல் அண்டு மெட்டகார்பல் போன்ஸ் ஆஃப் த டொமஸ்டிக் ரூமினன்ஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க் எழுதி அதே 1895ஆம் ஆண்டு ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வெளியிடுறாங்க. அந்த 1895ஆம் ஆண்டு தான் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து ஒரு முக்கியமான ஜார்ஜ் ஹேரி ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அதை வந்து இவர் வந்து பெற்றாங்க. அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இவர் வந்து எடன்பரால இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால பெற்றாங்க. அதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து இந்த நரம்புகள் அதாவது மற்ற கால்நடைகளினுடைய நரம்புகள் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது குறித்து ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதன் முடிவில் 1897ஆம் ஆண்டு அண்ட் ஆன் ரிப்பேர் ஆஃப் நர்வ்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ரோரிங் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் அப்படின்ற டைட்டிலில் 1899ஆம் ஆண்டு ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து இந்த ஒரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின் அங்கே இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜ் ஆஃப் அயர்லாந்து அதுக்குண்டான ஒரு பிரின்சிபல் அப்படின்ற பதவிக்கு இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய பதவி அப்படின்றனால ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்டு ஹிஸ்டாலஜி அந்த பதவி 1900ஆம் ஆண்டு ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு அந்த 1900ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜ் ஆஃப் அயர்லாண்டுடைய ஒரு இனாகரல் பிரின்சிபலாக 1900ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த ராயல் வெட்டர்னரி காலேஜ் ஆஃப் அயர்லாண்டுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அண்ட் பெத்தாலஜியாகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் வந்து கால்நடை மருத்துவம் சார்ந்தது. பாக்டீரியாலஜி கிருமியியல், பெத்தாலஜி நோயியல். ஸோ கிருமியியல் மற்றும் நோயியல் பேராசிரியர் அந்த பொறுப்புலையும் 1900ஆம் ஆண்டிலிருந்து ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து ஸ்காட்டிஷ் மைக்ரோஸ்கோபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் இதே 1900ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலெல்லாம் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு ரிசர்ச்லையும் இவர் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக டிபர்குலோசிஸ் இது வந்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய டிபர்குலோசிஸ் குறித்து ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து இந்த காலகட்டத்தில் இவருடைய ஆராய்ச்சியாக மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து இதே 1900ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஜான் ஹென்ரி ஸ்டீல் மெமோரியல் மெடல் அதை வந்து அந்த ஒரு கௌரவத்தை வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாந்து அது அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் தான் இருக்குது. அதனுடைய ஒரு எக்ஸாமினராகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக
இதே காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டர், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர், இந்த 2 யூனிவர்சிட்டிஸோடைய எக்ஸாமினராகவும் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டு இந்த வெட்டர்னரியன் அப்படின்றதோடைய எடிட்டர் அப்படின்ற பதவியில் இருந்து மட்டும் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் வந்து விலகுனாங்க. அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்தில் குறிப்பாக 1903 இந்த சமயம் மறுபடியும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பின்னர் 1904ஆம் ஆண்டு 1904ஆம் ஆண்டு மறுபடியும் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் உடைய வைஸ் பிரசிடெண்டாக ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1905ஆம் ஆண்டு ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் வந்து எ நோட் ஆன் போவைன் பைரோபிளாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதி இவர் வந்து 1905ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் வந்து மென்மேலும் அந்த பொறுப்பில் குறிப்பாக ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் 3வது முறை 1907ஆம் ஆண்டு இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் வந்து ஜான் மெக்ஃபார்டின், ஸ்டூவர்ட் ஸ்டாக்மன் அவங்க கூட இணைஞ்சு இந்த அதை குறிப்பாக வந்து போவைன் டிபர்குலோசிஸ் அப்படின்ற பசுக்களுக்கு ஏற்படக்கூடிய டிபர்குலோசிஸ் அதை எப்படி கண்டறிகிறது அப்படின்ற ஒரு டெஸ்ட், டிபி டெஸ்ட்டை உருவாக்குறதுக்குண்டான எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் அந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து இணைஞ்சு வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1910ஆம் ஆண்டு மறுபடியும் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் உடைய இதுக்கு முன்னாடி 1909ஆம் ஆண்டு டியூபர்குலோசிஸ் இன் த லோவர் அனிமல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக் எழுதி இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1910ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் உடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக மறுபடியும் நியமிக்கப்பட்டாங்க. பிறகு 1911ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் உடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் அந்த அயர்லாண்டில் இருக்கிற ராயல் ஐரிஷ் அகாடமி அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் ஐரிஷ் அகாடமி MRIA அப்படின்ற மெம்பர்ஷிப்பையும் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் வந்து பெற்றாங்க. பிறகு 1913ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் உடைய பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து விலகி அதனுடைய வைஸ் பிரசிடெண்டாக மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இதே காலகட்டத்திலலாம் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர் ட்ரைனிங் கோர் அதில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. இது வந்து ஆர்மி வெட்டர்னரி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக இது வந்து OTC அப்படின்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். அதில் ஒரு லெப்டினன்ட் இவர் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா போரில் ஈடுபடும் போது குதிரைகள் வந்து போரில் வந்து பயன்படுத்தப்படும் அந்த காலகட்டத்தில். அப்போ முன்னணியில் போர் பண்ணும்போது குதிரைகள் பயன்படுத்தப்படுறனால குதிரைகள் வந்து அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் சிந்தி அசுத்தமான பூமி அதனால வந்து குதிரைகள் நிறைய நோய்வாய்ப்படும். அதே மாதிரி குதிரைகளுக்கும் காயம் ஏற்படும் போரில். ஸோ அதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கறதுக்காக நிறைய வெட்டர்னரியன்ஸ் நிறைய கால்நடை மருத்துவர்கள் தேவைப்படுவாங்க. அதனால தான் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டமும் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலக போரானது தொடங்குது. இது ஒரு பக்கம் நடக்க இவர் வந்து லெப்டினன்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து அந்த OTCயில் இவர் ஒரு ரேங்க் ஆஃப் ப்ரொஃபஷனல் மேஜர் அப்படின்ற அந்த ஒரு பதவியை பெறாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் மேஜர் அப்படின்ற ரேங்கில் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் வந்து பதவி உயர்வையும் பெற்றாங்க. இதுக்கப்புறமா 1915ஆம் ஆண்டு ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி இவர் வெளியிட்டாங்க. இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்றது கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப கொடிய ஒரு நோய் குறித்து அதை குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்தாங்க. அது எப்படி வந்து ஏற்படாமல் தடுக்கிறது, ஒருவேளை ஏற்பட்டால் அதை எப்படி கண்டறிகிறது, கண்டறிஞ்ச பிறகு அந்த நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது போன்றவைகளை தான் எழுதியிருந்தாங்க. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்றது குறிப்பாக வந்து மாடுகளுக்கு ஏற்படும். அதனுடைய வாயிலையும் அதனுடைய கால்கள்லையும் வந்து காயங்கள் வந்து தோன்றும், புண்கள் வந்து தோன்றும். அதன் மூலமாக அந்த மாடுகள்னால நடக்கவும் முடியாது, அதனால் சாப்பிடவும் முடியாது, அப்படியே வந்து உயிரிழக்கவும் செய்யும். அப்படி இருந்தனால நிறைய விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய மாடுகள் எல்லாம் அதிகமாக வந்து உயிரிழந்தது இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னால. ஸோ அதுக்காக தான் இவர் வந்து அதில் ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம் வந்து ரிசர்ச்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் 1916ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் ட்ரினிட்டி காலேஜ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அங்கேருந்து அந்த ரீபல்ஸ் வந்து அதாவது கிளர்ச்சியாளர்கள் வந்து பெரிய ஒரு தாக்குதல் வந்து நடத்தினாங்க. அதுக்கு பக்கத்திலேயே இவருடைய ஆல்பர்ட் எட்வர்ட் மேட்டம்
மெட்டமுடைய வீடும் இருந்தது. ஸோ அதனால ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் தான் அந்த தாக்குதலில் இவரும் வந்து ஈடுபட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் 1916 ஏப்ரலில் இவர் உடனடியாக கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டு அதுக்கு அடுத்த நாளே இவர் வந்து அந்த தப்பில் ஈடுபடலை அப்படின்னு விடுவிக்கவும் பட்டாங்க. அதாவது இது என்னன்னா 1916 ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் ரைசிங் அப்படின்னு நடந்தது. இது என்ன அப்படின்னு தேடினாலே தெரியும். அயர்லாந்து வந்து பிரிட்டிஷோடைய ரூலை விரும்பலை. அதனால் அவங்க வந்து ஐரிஷ் பீப்புள் வந்து குறிப்பாக சில ரெபல்ஸ் கிளர்ச்சியாளர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அந்த போர் தொடுத்தாங்க. அந்த ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டு அடுத்த நாளே இவர் கிடையாது அப்படின்னு விடுவிக்கவும் பட்டாங்க. ஆனால் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கைது செய்யப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இவரால் மீண்டு வர முடியவே இல்லை. இதுக்கிடையில் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து பெர்னீசியஸ் அனீமியா அப்படின்ற ஒரு வகையான ரத்த சோகையினால் பாதிக்கப்படவும் செய்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1917 நவம்பர் 27 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 49-50 வயதிலேயே ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இறந்து போயிடுறாங்க. ஏன் 49-50 அப்படின்னு சொல்கிறேன்னா இவர் இறந்தது 1917 நவம்பர் 27. ஆனால் அந்த பிறந்த 1867ஆம் ஆண்டு எந்த மாதத்தில் எந்த தேதியில் இவர் பிறந்தார் அப்படின்றது உறுதி செய்யப்படலை. இதனால் ஒருவேளை 1917 நவம்பர் 27 இவருடைய இறப்பு தேதியை வச்சு பார்க்கும்போது 1867 நவம்பர் 27க்கு முன்னாடி இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 50. ஒருவேளை இந்த 1867ஆம் ஆண்டு நவம்பர் 27க்கு அப்புறமா இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 49. அதனால தான் 49-50 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் 1917 ஆண்டு நவம்பர் 27 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 49-50 வயதிலேயே ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமுடைய மனைவி அதே மாதிரி 3 குழந்தைகள் அவங்களுக்காக இந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அவங்க தரப்பிலிருந்து இவருடைய கொலீக்ஸ் தரப்பிலிருந்தும் கவர்மெண்ட் மூலமாக பென்ஷன் வழங்கப்படணும் அப்படின்னு இவர் சார்பாக வந்து அவங்க வந்து கேட்டு இவருடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமுடைய மனைவியான மிஸ்ஸஸ் மெட்டம் இறந்து போனாங்க. இதெல்லாம் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து பொது வாழ்க்கையில் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷனில் 1903, 1904, 1907, 1910, 1913 அப்படின்னு 5 முறை ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1911 1913 வரை ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் வந்து எழுதினாங்க. ரிசர்ச் பேப்பர்ஸும் இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதே மாதிரி வெட்டர்னரியன் அப்படின்றதினுடைய ஒரு எடிட்டராகவும் இவர் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ராயல் வெட்டர்னரி காலேஜ் ஆஃப் அயர்லாந்து அதுக்குண்டான ஒரு இனாகரல் பிரின்சிபலாகவும் ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அண்டு பெத்தாலஜியாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி டிபி டெஸ்ட், அதாவது இந்த மாடுகள் போவைன் அந்த மாடுகளில் பசுக்கள்லாம் டிபர்குலோசிஸ் அந்த டிபர்குலோசிஸ் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத கண்டறியக்கூடிய அந்த டெஸ்ட்டில் இவர் வந்து பரிசோதனை பண்ணது. குதிரைகளினுடைய கால்கள் கைகள் அதனுடைய கட்டமைப்பு குறித்து ஆராய்ச்சி பண்ணது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கால்நடைகளினுடைய கர்ப்பப்பை குறித்து ஆராய்ச்சி பண்ணது அப்படின்னு பல விஷயங்களை ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தில் போற்றப்படக்கூடிய கால்நடை மருத்துவர்களில் ஒருத்தராக ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டமும் இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆல்பர்ட் எட்வர்ட் மெட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.